படிக்காத மேதை. அன்பார்ந்தவர்களே, ஒரு கார் தயாரிப்பு நிறுவனத்தில் ஏராளமான கார்கள் தயாரிக்கப்பட்டு ஒரு கிடங்கில் அடுக்கப்பட்டிருந்தன. அதை வெளியே கொண்டு வரும்போது ஒரு சிக்கல் ஏற்பட்டது. காரின் உயரத்தை விட வாயில் கதவின் உயரம் ஒரு அங்குலம் சிறிதாக இருந்தது. உள்ளே கொண்டு செல்லும் போது வராத பிரச்சனை வெளியே கொண்டு வரும்போது ஏற்பட்டது. எப்படி வெளியே கொண்டு வந்தாலும் மேற்கூரை இடிக்கும். குறைந்தபட்சம் காரின் மேற்புறம் கீறல் விழக்கூடும். கீறல் விழுந்தால் பரவாயில்லை, மறுமுறை பெயிண்ட் அடித்து டபுள் கோட் கொடுத்து விடலாம் என்றார் அந்த நிறுவன மேலாளர். வேண்டாம், வாயிலின் மேற்புறம் ஒரு செங்கல் கனத்துக்கு இடித்து விடுவோம், பிறகு மீண்டும் நாம் கட்டி விடுவோம் என்றார் அங்கிருந்த கண்காணிப்பாளர். இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்த ஒரு வயதான காவலாளி, அதெல்லாம் வேண்டாம், கார்களின் சக்கரத்தின் காற்றை இறக்கி விடுங்கள், சரியாக போய்விடும் என்றார். அதை கேட்ட அந்த கார் நிறுவன மேலாளர் ஆச்சரியமடைந்தார். எப்பேற்பட்ட ஆலோசனை! இன்ஜினியர்களும் டெக்னீஷியன்களும் அங்கே கூடி இருக்க எவருக்கும் தோன்றாத ஒரு யோசனை ஒரு படிப்பறிவு இல்லாத இந்த காவலாளிக்கு தோன்றி இருக்கிறது. இவர்கள் தொழில்நுட்பத்தில் கரை கண்ட நிபுணர்கள், பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சமாளிப்பவர்கள். ஆனால் இந்த சிறிய பிரச்சனை அவர்களை திக்குமுக்காட வைத்து விட்டதே. அன்றிலிருந்து படித்தவன் படிக்காதவன் அனைவரிடமும் ஆலோசனை கேட்கும் பழக்கம் அந்த நிறுவனத்தில் கட்டாய கடமையாகவே மாறிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, முதியோரிடம் ஞானம் உண்டு, ஆயுள் நீண்டோரிடம் அறிவு உண்டு. ஞானமும் வலிமையும் அவரிடமே உள்ளன, ஆலோசனையும் அறிவும் அவருக்கே உரியன. யோபு ஆகமம் 12ஆம் அதிகாரம் 12வது இறைவசனம். ஒருவரது தோற்றத்தை கண்டு எடை போடாது, அவரிடம் இருந்து நல்லது வருகிற போது மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம். படிப்பை விட அனுபவமே மிகவும் முக்கியமானது. மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.